வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா பெர்முடேஷன் குரூப், சைலோஸ் தியரம், ஃபைனைட் அபிலியன் குரூப் அந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பெர்முடேஷன் குரூப்ஸ் பார்க்கலாம். டெஃபினிஷன் பாருங்கள். இஃப் a one-to-one mapping F of a finite non-empty set and onto itself is called a permutation. இங்கே என்ன எடுக்கிறோன்னா ஒரு ஃபைனைட் நான் எம்டி செட் எடுக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த செட் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், இது வந்து நான் எம்டியாக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா one-to-one மேப்பிங் ஆன் டு இட் செல்ஃப். ஆன் டு இட் செல்ஃப்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்டே தான் இங்கேயும் இருக்கணும். 1 2 3னா அதே நம்பர்ஸ் தான் இங்கே வந்து இருக்கணும். இதை தான் வந்து ஆன் டு இட் செல்ஃப்ன்றாங்க. மேப்பிங் டிஃபைன் பண்ணணும். அப்படி டிஃபைன் பண்ணோம்னா அதை தான் பெர்முடேஷன் சொல்லுவோம். இந்த மேப்பிங் பொறுத்த வரைக்கும் 1 goes to 3, 2 goes to 2, 3 goes to 1. ஸோ இதை நீங்கள் பெர்முடேஷனில் எழுதினா இப்படி தான் எழுதணும். 1 goes to 3, 2 goes to 2, 3 goes to 1 இப்படி தான் எழுதணும். இதை வந்து இங்கே ஏதாவது ஒரு மேப்பிங் எஃப்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 1 is equal to 3, எஃப் ஆஃப் 2 is equal to 2, எஃப் ஆஃப் 3 is equal to 1 அப்படி எழுதுவோம். இல்லை, அந்த ஃபார்மேட்டு தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ இந்த டெஃபினிஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் சம் பேசிக் டெஃபினிஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அதோட டைப்ஸ் அதெல்லாம் வந்து நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி பெர்முடேஷன்னா எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே மேலே என்ன ஃபஸ்ட் ரோவில் இருக்கோ அதே தான் இங்கே வந்து செகண்ட் ரோலையும் இருக்கும். 1 to 1, 2 to 2, 3 to 3, 4 to 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஐடென்டிட்டி பெர்முடேஷன்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ் பெர்முடேஷன் பார்க்கலாம். இதுக்கு எஃப்னு ஒரு பெர்முடேஷன் கன்சிடர் பண்ணோம். இது வந்து கீழே என்ன இருக்குது, 3 1 2 இருக்குது. இதை வந்து நான் 1 to 3 ஃபார்மேட்டில் இங்கே எஃப் இன்வெர்ஸில் எழுதிக்கிறேன். இப்போ இங்கே 1 வந்து goes to 2, தட் இஸ் 1ஓட ப்ரீ இமேஜ் 2, அதனால் 1க்கு இங்கே 2ன்னு போடணும். இங்கே 2ஓட ப்ரீ இமேஜ் 3, அதனால் 2க்கு 3. இங்கே 3ஓட ப்ரீ இமேஜ் 1, அதனால் 3க்கு 1. ஸோ இந்த மாதிரி தான் இன்வெர்ஸ் எழுதும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆர் காம்போசிஷன் ஆஃப் பெர்முடேஷன் அப்படின்னா ரெண்டு பெர்முடேஷன் எடுத்துக்கணும். A1 A2 எக்ஸட்ரா AN. இங்கே B1 B2 BN. நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக A1 B1 போட்டிருக்கோம். ஆனால் இங்கே மேலே என்ன ஃபஸ்ட் ரோவில் இருக்கோ அதே தான் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் எப்படி காம்போசிஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு A1 goes to B1. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெர்முடேஷனுக்கு இங்கே B1னா B1 goes to C1. அதனால் இந்த B1 B1 விட்டுட்டு டைரெக்டாக A1 goes to C1ன்னு எழுதும். அதே மாதிரி A2 goes to B2. Here B2 goes to C2. So we write A2 directly goes to C2. இந்த மாதிரி எழுதணும். இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் பெர்முடேஷன் சொல்வோம். இதில் ஒரு நோட் இருக்குது, என்னென்னா the product of two permutations is not always commutative. ரெண்டு பெர்முடேஷனுக்கு நீங்கள் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அது வந்து காமுடேட்டிவாக இருக்காது. காமுடேட்டிவ்னா எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்ஐ இருக்கணும், ஆனால் இங்கே வந்து இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சைக்ளிக் பெர்முடேஷன் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம பெர்முடேஷனை ஃபை சை எஃப் எப்படி வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சைக்ளிக் பெர்முடேஷன்னா 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 1 இப்படி திருப்பி இங்கே 1 வருது. ஸோ திருப்பி 1 to 2 வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து சைக்ளிக் பெர்முடேஷன் சொல்லுவோம். இதை சிம்பிளாக இப்படி எழுதலாம். தட் இஸ் 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5. நெக்ஸ்ட் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு வந்து வரும், 5 to 1ன்னு வரும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து சைக்ளிக் பெர்முடேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஈவன் அண்ட் ஆட் பெர்முடேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெர்முடேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்ளிக் பெர்முடேஷனாக எழுதலாம். 1 to 2, 2 to 4, 4 to 1. ஸோ 1 to 4ன்னு ஒரு சைக்கிள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 3 to 5, 5 to 3ன்னு எழுதலாம். ஸோ 3 5ன்னு எழுதலாம். இந்த 6 வந்து அப்படியே தான் எழுதணும். 6 to 6 தான் இருக்குது, அதனால் அப்படியே தான் எழுதணும். இப்போ எஃப்ஐ வந்து இந்த மாதிரி எழுதிட்டோம். இதில் இருக்கிற சைக்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இதை வந்து நம்ம இன்னுமே ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி 2 சைக்கிள், தட் இஸ் 2 எலமெண்ட் இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி 2 சைக்கிள் இருக்கிறத வந்து டிரான்ஸ்போசிஷன்னு கூட சொல்லலாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 4 இருக்குது. இந்த 1 வந்து ஃபிக்ஸடாக வச்சுட்டு மீதியோட காம்பினேஷன் பண்ணும். 1 2 2 1 2 4. இங்கே வந்து 3 5 தான் இருக்குது, அதனால் 3 5 மட்டும் எழுதிக்கணும். இப்போ வந்து இதை வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 பேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3ங்கிறது வந்து ஆட் நம்பர். ஸோ இட் இஸ் அ ஆட் பெர்முடேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிவனை வந்து சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளை வந்து டிரான்ஸ்போசிஷனாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த எத்தனை டிரான்ஸ்போசிஷன் இருக்குது அப்படின்னு அதை கவுண்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தந்திருக்க பெர்முடேஷன் ஆடா ஈவனான்னு சொல்லுவோம். நான் இங்கே வந்து ஆட் பெர்முடேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். இதே மாதிரி தான் ஈவன்லேயும் வரும். நெக்ஸ்ட், இஃப் த லென்த் ஆஃப் சைக்கிள் இஸ் n, then there are n-1 ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன்ஸ். ஸோ இங்கே வந்து லென்த் ஆஃப் சைக்கிள் எத்தனை 3, அதனால் நம்மளுக்கு வந்து 2 n-1 3 - 1 = 2 டிரான்ஸ்போசிஷன் கிடைக்குது. இங்கே வந்து இது வந்து 2 தான். ஸோ இது வந்து டிரான்ஸ்போசிஷன். ஆர்பிட் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ எ செட். அதோட டெஃபினிஷன் என்னென்னா, த ஆர்பிட் ஆஃப் எஸ் அண்டர் தீட்டா consist of the elements s, s theta, s theta squared etc. s theta power l minus 1, where s belongs to capital S and theta belongs to a of s. A cycle of theta is the ordered set. This one. இந்த டெஃபினிஷனை வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆர்பிட்டோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா எஸ் தீட்டா ஸ்கொயர் எக்ஸட்ரான்னு இருக்கும். அதனால் நம்ம அந்த வேல்யூஸ்லாம் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஸ்ஸை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் 1. ஸோ எஸ்ஸை 1ன்னு எடுத்திங்கன்னா எஸ் தீட்டா, தட் இஸ் என்னென்னா தீட்டா ஆஃப் எஸ்ஸை தான் வந்து எஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ தீட்டா ஆஃப் எஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீட்டா ஆஃப் 1 வந்து 2. நெக்ஸ்ட்டு தீட்டா ஸ்கொயர்ட் ஆஃப் எஸ் வேணும். தட் இஸ் தீட்டா ஆஃப் எஸ், தட் இஸ் தீட்டா ஆஃப் இந்த 2. தீட்டா ஆஃப் எஸ் வந்து 2. அது போட்டிங்கன்னா தீட்டா 2 வருது. தீட்டா 2 வந்து என்னது 9. அதே மாதிரி தீட்டா கியூப் வந்து தீட்டா இன்ட்டு தீட்டா ஸ்கொயர்ட் எஸ். தீட்டா ஸ்கொயர்ட் எக்ஸ் we already know that 9. அதை போட்டிங்கன்னா தீட்டா ஆஃப் 9 வந்து என்ன வருது 7. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணு. அதே s is equal to 3, s is equal to 3 அப்படி எடுத்திங்கன்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்பிட் ஆஃப் s is equal to 1, ஆர்பிட் ஆஃப் s is equal to 3 எழுதலாம். ஆர்பிட் ஆஃப் s is equal to 1னா என்ன ஃபார்ம்லானா எஸ் தீட்டா எஸ் இன்ட்டு தீட்டா ஸ்கொயர்டு எஸ் தீட்டா கியூப் எக்ஸ்ன்னு போயிட்டே இருக்கும். இது எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணோம்னா, இங்கே s is equal to 1 எடுத்தோம்னா இங்கே 1 வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணும். இங்கே 3 எடுத்திங்கன்னா இங்கே 3 வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து எலிமெண்ட்ஸ் எழுதலாம். 1 2 9 7. இந்த ஆர்பிட் ஆஃப் s is equal to 1 வந்து நம்ம சைக்கிளில் இருந்தே எழுதிடலாம். 1 to 2 2 to 9 9 to 7 7 to 1. ஸோ 1 2 9 7. அதே தான் இங்கே வந்து ஆர்பிட் ஆஃப் s is equal to 1க்கும் வருது. இந்த ஆர்பிட் ஆஃப் s is equal to 1 also equal to ஆர்பிட் ஆஃப் s is equal to 2, ஆர்பிட் ஆஃப் s is equal to 9, ஆர்பிட் ஆஃப் s is equal to 7. இங்கே இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஆர்பிட் வந்து இதே தான் வரும். நான் இந்த சைக்கிள்லேருந்தே நம்ம இதை எழுதலாம். நான் இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, சப்போஸ் நம்மளுக்கு இஃப் s is equal to 1 ஃபைண்ட் s theta 3 அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த மெத்தட் தெரியணும். அதனால் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சைக்கிள் எழுதிட்டு அதிலேருந்தே ஆர்பிட் எழுத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 to 4 4 to 8 8 to 6 6 to 5 5 to 3. ஸோ அப்போ அதோட சைக்கிள் என்ன இருக்குது 3 4 8 6 5. அந்த மாதிரி சைக்கிள் எழுதிட்டு கூட நீங்கள் வந்து ஆர்பிட் எழுதலாம். நோட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செட் எடுத்தோம்னா இதில் இருக்கிற எந்த நீங்கள் எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் அதோட ஆர்பிட் வந்து சேமாக தான் இருக்கும். பெர்முடேஷனை பேஸ் பண்ணி ஒரு 7 தியரம்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். எவ்ரி பெர்முடேஷன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் சைக்கிள். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். எல்லா பெர்முடேஷனையும் நம்ம சைக்கிளாக கன்வெர்ட் பண்ண முடியும். எவ்ரி பெர்முடேஷன் இஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ். 2 சைக்கிள்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னா டிரான்ஸ்போசிஷன் சொல்லலாம். ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி டிரான்ஸ்போசிஷனாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு, the product of 2 even permutation is an even permutation. That is even into even is equal to even.
அதே மாதிரி ஈவன் பெர்முடேஷனையும் ஆட் பெர்முடேஷனையும் ப்ராடக்ட் பண்ணால் வி கெட் ஆட். நீங்கள் இந்த ப்ளஸ் ப்ளஸ் இந்த சிம்பிளோட நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆட் இன்ட்டு ஆட் போட்டால் வி கெட் ஈவன். நெக்ஸ்ட் fourth பாயிண்ட், Sn has a normal subgroup of index 2. இண்டெக்ஸ் பற்றியில் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ Snன்னு ஒன்று எடுக்கிறோம், அது வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2வாக இருக்குது. த ஆல்டர்னேட்டிங் குரூப் An கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன். ஸோ இதில் ஆல்டர்னேட்டிங் குரூப் An கன்சிடர் பண்ணோம்னா அது வந்து ஈவன் பெர்முடேஷனாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே Anன்னா என்னென்னா சப்செட் ஆஃப் Sn. Snங்கிறது வந்து ஒரு பெர்முடேஷனோட சப்செட் தான் வந்து An. Anல இருக்க எலிமெண்ட்ஸில் என்னென்னா ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன்ஸ். Snல இருக்கிற ஈவன் பெர்முடேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணால் நம்ம ஒரு செட்டுன்னு எழுதுவோம். அதை தான் வந்து இங்கே நம்ம An சொல்கிறோம். Anோட அனதர் நேம் வந்து ஆல்டர்னேட்டிங் குரூப். We know that Sn, order of Sn is n factorial. So order of An is 1/2 into n factorial. A3ன்னு ஒரு செட் எழுதுனானா இப்படி எழுதலாம். இது வந்து சப்செட் ஆஃப் S6ஆக இருக்கும். ஓகே. Fifth one, if n is greater than or equal to 3, the subset generated by 3 cycle is An. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. Sixth one, if n greater than or equal to 5, then An is the only non-trivial normal subgroup in Sn. n greater than or equal to 5னா An வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்குன்றாங்க. Any subgroup of A5 has order at most 12. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைலோஸ் தியரம் பார்க்கலாம். ஏற்கனவே சைலோஸ் தியரம் ஃபார் அபிலியன் குரூப் வந்து ஐசோமார்பிக் டாப்பிக்கில் பார்த்தோம். பேசிக்காக அது வந்து அபிலியன் குரூப்பை பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து ஜென்ரலாக சைலோஸ் தியரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டேட்மெண்ட் இதுதான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் சைலோ தியரம், செகண்ட் சைலோ தியரம், தேர்ட் சைலோ தியரம்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்னோட கொஞ்சம் அட்வான்ஸாக சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி செகண்ட் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி தேர்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு சைலோஸ் தியரம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு சைலோஸ் தியரம்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இஃப் P இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் P ஆல்ஃபா divides order of G, then G has a subgroup of order P alpha. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ரைம் நம்பர் Pன்னு எடுக்கிறோம், அது P ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் Gயாக இருந்துச்சுன்னா இந்த P ஆல்ஃபா வந்து ஆர்டராக வச்சு ஒரு சப்குரூப் இருக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து இன்னொரு ரிசல்ட் டிரைவ் பண்ணியிருக்காங்க. P power m divides order of G, P power m plus 1 does not divides order of G, then G has a subgroup of order of P power m. ஸோ இதே தான் இங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் n of kன்னு ஒரு நோட்டேஷன். அது என்னென்னா 1 + P + எக்ஸட்ரா + P power k minus 1. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு நோட் இருக்குது. a subgroup of order P power m where P power m divides order of G and P power m plus 1 does not divides order of G is called a P silo. P silo சப்குரூப்னு நிறையா பிளேஸில் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணுவோம். P silo சப்குரூப்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த P power mக்கு வந்து ஒரு சப்குரூப் ஆஃப் Gயாக இருக்கணும். ஆல்சோ P power m divides order of Gயாகவும் P power m plus 1 does not divides order of Gயாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு S P power k has a P silo subgroup. ஸோ இது வந்து நம்மளுக்கு பெர்முடேஷன் தெரியும். அதில் வந்து ஒரு P silo சப்குரூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் மாதிரி தந்திருக்காங்க, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. லெட் G be a group A, B subgroups of G if X, Y belongs to G. Define X is relative to Y if Y is equal to AXB. இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். where A belongs to capital A, B belongs to capital B. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து AXBன்னு ஒரு செட்டாக எழுதலாம். இந்த சைலோஸ் தியரம் டாப்பிக்கில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 9 தியரம்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் தியரம், இஃப் A, B are finite subgroup of G, then
order of A x B is order of A into order of B by order of A intersection x B x inverse. இங்கே x இருக்கு, அது சரியாக தெரியலன்னு தான் இங்கே எழுதியிருக்கேன். இதுதான் இந்த வேல்யூஸ் இஸ் திஸ் ஒன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஓவராலாக பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன், let G be a finite group and suppose that G is a subgroup of the finite group M. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்னு வந்து ஒரு பெரிய குரூப் கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து ஃபைனைட்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஜின்னு ஒரு ஃபைனைட் குரூப்பை கன்சிடர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்குள்ளேயும் பிக்யூன்னு ரெண்டு குரூப் எடுப்போம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் ஃபர்தர் தட் எம்எஸ் ஏ பி சைலோ சப்குரூப் ஜி. எம்மில் வந்து ஜின்னு ஒரு சப்குரூப் இருக்குது, அது வந்து பி சைலோ சப்குரூப்பாக இருக்குது. தென் ஜி ஹேஸ் ஏ பி சைலோ சப்குரூப் பி. அதுக்கப்புறம் ஜிலையும் ஒரு பி சைலோ சப்குரூப் இருக்குது, அதை வந்து பின்னு எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த பி எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். எம்னு வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பை கன்சிடர் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஜின்னு இன்னொரு ஃபைனைட் குரூப் இருக்குது. இது வந்து சப்குரூப் ஆஃப் எம்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்குள்ளே க்யூன்னு ஒரு பி சைலோ சப்குரூப் கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஜிக்குள்ளேயும் பின்னு ஒரு பி சைலோ சப்குரூப் இருக்கும். அந்த பியோட ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி இருக்கும். Third one, the number of p silo subgroup in G is equal to order of G by order of n of p, where p is any p silo subgroup. So இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அல்ஜிப்ராக்கு ப்ராப்ளம் பார்க்கறதுக்குனே ஒரு 4 days நம்ம பின்னாடி தந்திருக்கேன் பாருங்கள். அப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். Next, second part of Sailo's theorem. Let G is a finite group, P is a prime number and P power n divides order of G, but P power n plus 1 does not order of G. So previously எடுத்த அதே கண்டிஷன் தான் இங்கே வந்து finite groupனு புதுசாக ஒரு வேர்ட் வருது. அதோட மாடிஃபிகேஷன் தான் இது. Then any two subgroups of G of order P power n are conjugate. அங்கே ஒரே ஒரு சப்குரூப் இருக்குன்னா இங்கே வந்து 2 சப்குரூப்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா கான்ஜுகேட்டாக இருக்குது. இதுதான் வந்து செகண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பி சைலோ சப்குரூப்ஸ் இன் ஜி இஸ் ஆஃப் த ஃபார்ம் 1 + kp. ஸோ எத்தனை பி சைலோ சப்குரூப் இருக்குன்னா 1 + kp இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ். இங்கே k இஸ் அன் இன்டீஜர். இந்த தியரி போர்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்புறம் ஒரு 4 daysல பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள். 6th ஒன் வந்து இந்த 7th ஒன்னோட அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு 7th பார்த்துட்டு அப்புறம் 6th போகலாம். Let G be a group of order PQR, where P is less than Q is less than R. Then R silo subgroup is normal in G. Gன்னு ஒரு குரூப் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து P into Q into R அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. PQR வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மேக்ஸிமம் நம்பர் என்னது R சைலோ சப்குரூப் இஸ் நார்மல் இன் ஜியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு G has a normal subgroup of order PR. Gயில் வந்து இன்னொரு நார்மல் சப்குரூப் இருக்குது. அது எப்படின்னா Q into R. QRையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு நார்மல் சப்குரூப் கிடைக்கும். Third one, if Q does not divides R, then Q silo subgroup of G is normal in G. ஸோ நார்மல் குரூப்பை பற்றி தான் சொல்கிறோம். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஆரை பேஸ் பண்ணி ஒரு சைலோ சப்குரூப் இருக்குது, அது வந்து நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு QR இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும் பாருங்கள். அந்த நம்பரில் ஒரு நார்மல் சப்குரூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு Q does not divides R minus 1 இருந்துச்சுன்னா Q silo subgroup is normal in G-ஆ இருக்கு. இதோட அப்ளிகேஷன் தான் இது ஒன். பாருங்கள். let G be a group of order 30. 30 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் 2 into 3 into 5 ப்ரைம் நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னது மேக்ஸிமம் பெரிய நம்பர் வந்து 5. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது 5 சைலோ சப்குரூப் வந்து நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? அதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு
செகண்ட் என்னது, G has a normal subgroup Q into R. இங்கே Q வந்து 3, R வந்து 5. 5 into 3 15. ஸோ அது இங்கே இருக்கும் பாருங்கள். G has a normal subgroup of order 15. Third one, Q does not divides R minus 1. R minus 1 இங்கே வந்து R is 5. ஸோ 5 minus 1 வந்து 4. ஸோ நம்மளுக்கு தெரியும் 3 does not divides 4. அதனால் என்ன இருக்குன்னா Q சைலோ subgroup of order G is normal. Qனா இங்கே என்ன இருக்குது, இதில் வந்து 3. ஸோ 3 சைலோ subgroup is normal in G ன்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டும் 3யும் கம்பைன் பண்ணி இங்கே ஒரே பாயிண்ட்டாக தந்திருக்கும். ஓகேங்களா, இந்த தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே வந்து ஆர்டர் 30 வச்சு 6th பாயிண்ட் பார்த்தோம். ஆர்டர் வந்து வேறு நம்பர் தந்து கூட நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி 8th பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அங்கே PQRன்னு பார்த்தோம், இங்கே வந்து PQன்னு 2 தான். ஆர்டர் ஆஃப் G is equal to PQ where P is less than Q, then P does not divides Q minus 1, then G is cycle. இங்கே வந்து சைக்கிள் பற்றி பேசுகிறாங்க. P divides Q minus 1, then there is a unique non-abelian group of order PQ. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி தியரமை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. 9th one, if order of G is equal to P square into G, then G has a non-trivial normal subgroup. Second point, either P silo subgroup or Q silo subgroup of G must be normal in G. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு non-trivial subgroup நார்மல் சப்குரூப் இருக்கும். ஆல்சோ P சைலோ சப்குரூப் ஆர் Q சைலோ சப்குரூப் வந்து நார்மலாக இருக்குன்றோம். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனைட் அபிலியன் குரூப்புங்கிற டாபிக் இருக்குது. அதனால் இது டெஃபினிஷன், இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு தியரம் பார்த்துட்டு ஃபைனைட் அபிலியன் குரூப் போயிடலாம். டெஃபினிஷன் பார்க்கலாம். இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு குரூப் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த குரூப்போட நார்மல் சப் குரூப்ஸு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன கண்டிஷன்னா G is equal to N1, N2 எக்ஸட்ரா Nஆக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு எலிமெண்ட் கேபிட்டல் Gயில் ஒரு எலிமெண்ட் ஸ்மால் g கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த வேலை ஒரே ஒரு மாதிரி தான் எழுத முடியும். தட் இஸ் யூனிக் வேயாக தான் இருக்கும். இந்த மாதிரி எழுத முடிஞ்சது இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா G is the internal product of N1, N2 எக்ஸட்ரா Nன்னு சொல்லும். எல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்கு. Let G be a group. G is the internal product of N1, N2 etc. Nn. Let T is equal to this one. இது வந்து கிராஸ் ப்ராடக்டை டிஃபைன் பண்ணால் G and T are ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஃபைனைட் அபிலியன் குரூப்பில் போகலாம். இதில் எடுத்தோடனே ஒரு தியரம் தான் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். எவ்ரி ஃபைனைட் அபிலியன் குரூப் இஸ் த டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் குரூப்ஸ். ஸோ ஃபைனைட் அபிலியன் குரூப் நம்ம எடுத்தோம்னா அது வந்து டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்வேரியன்ட்னு ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம் வாங்க. இஃப் G is an abelian group of order P power n. இங்கே யூஸ் பண்ணுற P எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. G வந்து ஒரு abelian குரூப்பாக இருக்குது, அதோட ஆர்டர் P power n. And G is equal to A1 cross A2 etc. AK where each AA is cyclic of order PNI. இங்கே A1 எடுத்திங்கன்னா இதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா PN1 இருக்கும், இதோட ஆர்டர் PN2 இருக்கும், அப்படி இருக்கும். where N1 greater than or equal to N2 etc. Nk. then the integers Ni. இங்கே Pக்கு பவர் போடுறோம் பாருங்கள், அதை தான் நம்ம வந்து இன்வேரியண்ட் ஆஃப் ஜீன்னு சொல்லுவோம். ஸோ ஜீன்னு ஒரு அபிலியன் குரூப்பை இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இதெல்லாம் என்னென்னா சைக்ளிக்காக இருக்கும். ஏஐ A1 A2 எல்லாமே வந்து சைக்ளிக் குரூப்பாக இருக்கணும். இதோட ஆர்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஒரு ப்ரைம் நம்பரோட பவரில் சொல்லுவோம், அந்த ப்ரைம் நம்பரோட பவர் என்னவோ அதை தான் வந்து இன்வேரியண்ட் ஆஃப் திஸ் குரூப்புன்னு சொல்லுவோம். இட் இஸ் நத்திங் பட் அந்த ப்ரைம் நம்பரோட பவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் G is an abelian group and S is an integer,
தென் g of s என்னன்னா x belongs to g, x power s is equal to e. இந்த s பேஸ் பண்ணி அந்த இன்வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து g of s ன்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி தியரம்ஸ் இருக்குது. அதோட நம்ம இந்த டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தியரம், if g and g dash are isomorphic abelian groups, then for every integer s, g of s and g dash of s are isomorphic. g and g dash isomorphic இருந்தால் g of s and g dash of s வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் என்ன எடுத்துக்கிறோம்னா அபிலியன் குரூப் ஜின்னு ஒரு அபிலியன் குரூப் எடுக்கிறோம், அதோட ஆர்டர் p பவர் n எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட இன்வேரியண்ட்டுக்காக தான் இந்த ஸ்டெப்லாம் தந்திருக்காங்க. சப்போஸ் தட் g is equal to a1 a2 etc ak, where each aa is equal to ai, that is cyclic or order p power ni, and n1 greater than or equal to n2 greater than or equal to nk greater than 0. ஸோ இந்த 3 லைனுமே வந்து இன்வேரியண்ட்டில் பார்த்துட்டோம். இன்வேரியண்ட்டை பற்றி பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 பாயிண்ட் எடுக்கிறாங்க, nt அண்ட் nt+1. இது ரெண்டுக்கு நடுவில் mன்னு வந்து ஒரு இன்டீஜரை வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? அப்போ g of pm எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், where bi is the cycle of order p power n generated by this way, ai power p, p power ni minus m for I greater than or equal to n. Then order of g of pm is p power u, where u is equal to this one. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக உங்களுக்கு இந்த தியரமில் தெரிய வேண்டியது, ஜின்னு ஒரு அபிலியன் குரூப் எடுக்கிறோம், அதில் வந்து நம்ம இன்வேரியன்ட் கன்சிடர் பண்ணுறோம், n1 n2 எக்ஸெட்ரா. இதில் 2 இன்வேரியண்ட்குள்ளே mன்னு ஒரு இன்டீஜரை கன்சிடர் பண்ணுறீங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் g of p power m, ஆர்டர் இந்த g of p power mோட ஆர்டர் தான் வந்து p power u. இப்போ வந்து m is equal to 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா ஆர்டர் ஆஃப் g of p இருக்கும், which is equal to p power kவாக இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, g வந்து ஒரு அபிலியன் குரூப்பாக இருக்குது, அதில் வந்து இன்வேரியன்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். அந்த இன்வேரியன்ட்ஸ் 2 இன்வேரியண்ட்டுக்கு நடுவில் mன்னு வந்து இன்னொரு இன்டீஜர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்டீஜருக்கு g of p power m, ஆர்டர் ஆஃப் g of p power m ஃபைண்ட் பண்ணால் we get this. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 8 தியரம்ஸ் இருக்குது, அதோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இந்த குரூப் தியரிங்கிற டாப்பிக்கும் வந்து கவர் ஆகுது. வாங்க ஃபஸ்ட் தியரம் பார்க்கலாம். 2 abelian group of order p power n are isomorphic if and only if they have the same invariant. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இதிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். 2 abelian group எடுக்கிறோம், ஆஃப் ஆர்டர் p power nல இருக்குது, அது ரெண்டுமே ஐசோமார்பிக்காக இருக்குது. எப்போனா சேம் இன்வேரியண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், the number of non-isomorphic abelian groups of order p power n equals the number of partitions of n. தட் இஸ் என்னென்னா ஒரு குரூப் கன்சிடர் பண்ணுறோம், அதோட ஆர்டர் வந்து p power n. ஸோ அந்த குரூப்பில் எத்தனை நான் ஐசோமார்பிக் அபிலியன் குரூப் இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த பவர் இருக்குது பாருங்கள், இதோட பார்ட்டிஷன் என்னவோ அதுதான் வந்து நான் ஐசோமார்பிக் குரூப்போட கவுண்டிங். ஸோ பார்ட்டிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். பார்ட்டிஷன் ஆஃப் 4 அப்படின்னா 4 வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம். 4 எழுதலாம், 3 + 1 ஆர் 2 + 2 ஆர் 2 + 1 + 1 ஆர் 1 + 1 + 1 + 1. ஸோ இந்த காம்பினேஷன் தவிர வேறு எழுத முடியாது. ஸோ இதில் எத்தனை எழுதியிருக்கு, எத்தனை டைம், 1 2 3 4 5 பார்ட்டிஷனாக நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? அதனால் இந்த 4ஓட நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் 4 இஸ் 5. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா the number of non isomorphic group of order, இங்கே வந்து ப்ரைம் நம்பர் எது வேணாலும் இருக்கலாம், 3 power 4 ஆர் 5 power 4 எப்படி வேணாலும் இருக்கலாம், இஸ் 5. கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இங்கே இருக்கிற பவர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை எத்தனை பார்ட்டிஷனாக எழுதலாம்னோ அந்த கவுண்டிங் தான் வந்து நம்பர் ஆஃப் ஐசோமார்பிக் அபிலியன் குரூப்ஸாக இருக்கும். தேர்ட் ஒன்,
if G is an abelian of order p power n and n1 greater than or equal to n2 etc. nk are the invariants of G, then the maximal order of element in G is p power n1. ஸோ இங்கே n1 தான் வந்து பெரிய இன்வேரியன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் இன் G இருக்கும். Fourth one, if G is a group A1 up to AK, normal subgroups of G. Gன்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். அதில் A1 etc. AK வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்குது. எப்படி இருக்குன்னா AI இன்டர்செக்ஷன் A1 A2 etc. AI minus 1 is equal to E. ஸோ ஒரு குரூப்புக்கும் மீதி இருக்கிறதோட ப்ராடக்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக தான் இருக்குது. தென் G is the direct product of A1 up to AK if G is equal to A1 A2 etc. AK. then just அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. Fifth one வந்து if a finite abelian group has subgroup of order m and n, then it has a subgroup whose order is the least common multiplier of m and n. ஸோ ஒரு ஃபைனைட் அபிலியன் குரூப் எடுக்கிறோம். அதில் வந்து சப்குரூப்ஸ் இருக்குது. அதோட ஆர்டர் mn இருந்துச்சுன்னா அந்த mnோட லீஸ்ட் காமன் மல்டிப்ளையருக்கு பேஸ் பண்ணி இன்னொரு சப்குரூப்பும் இருக்கும் அப்படின்றாங்க. இது எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்லி இந்த 3 தியரம்ஸோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். Sixth one, if phi belongs to G cap and G is finite, then phi of G is the root of unity for every G belongs to G. இதெல்லாம் just தெரிஞ்சுக்கோங்க. If G is finite cyclic group, then G cap is cyclic and order of G cap is equal to order of G also. G and G cap are isomorphic. Gன்னு ஒரு finite cyclic group எடுக்கிறோம். G capனு இன்னொரு cyclic group எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிறப்ப order of G cap is equal to order of Gr இருக்கும். Next G and G cap வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். எப்போனா இது வந்து சைக்ளிக்காக இருக்கிறப்ப மட்டும். Eighth one, if G is finite abelian group, then order of G is equal to order of G cap and G is isomorphic to G cap. finite abelian குரூப்பாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஆப்வியஸாக ட்ரூவாக இருக்கும். அதர்வைஸ் ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பாக இருந்தாலுமே வந்து இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்டோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிங் தியரி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.